அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய வீடியோவில் ரமலானுக்கு முன் செய்ய வேண்டிய 7 விடயங்களை பற்றி காண இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்து பயன் பெற்றுக் கொள்ளுங்கள். புனிதமிக்க ரமலான் மாதம் நமக்கு முன்னால் இருக்கிறது. அந்த ரமலான் மாதத்தை சரிவர பயன்படுத்திக் கொள்ள இப்போதே தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய 7 முக்கியமான விஷயங்களை பற்றி காண்போம். குறிப்பாக 7வது விஷயம் உங்கள் நேரத்தினை அதிகம் மிச்சம் செய்யும். 1. அமல்களை அதிகப்படுத்துதல். சிலர் ரமலான் மாதம் வந்தால் மட்டும் அமல்கள் செய்ய தொடங்குவார்கள். ரமலான் மாதம் என்பது அமல்களை அதிகப்படுத்தக்கூடிய மாதமே தவிர தொடங்குவதற்கான மாதம் கிடையாது. ஆகவே இன்றிலிருந்தே நல்ல அமல்களை அதிகம் செய்ய தொடங்குங்கள். ரமலான் மாதத்தில் அமல்களை அதிகப்படுத்தி அதிக நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். 2. திட்டமிடுதல். ரமலான் மாதத்தினை அடைவதற்கு முன்னால் ரமலான் மாதத்தில் என்ன அமல்கள் எப்போது செய்ய வேண்டும் என்பதை முன்கூட்டிய திட்டமிட்டு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 3. தயார்படுத்திக் கொள்ளுதல். எந்த ஒரு நல்ல அமல் செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கு நிய்யத் தேவை. நிய்யத் என்பது நம் மனதார செய்ய வேண்டும் என்பதை முன்கூட்டியே நினைப்பது ஆகும். எண்ணங்களை பொறுத்தே செயல்கள் அமைவது என்பது நபிமொழி. ஆகவே எண்ணத்தை நல்ல முறையில் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். 4. அகற்றுதல். ரமலான் மாதத்தினை அடைவதற்கு முன்னால் உங்களிடம் உள்ள தீய பழக்கத்தினை விட்டுவிடுங்கள். தவறான எண்ணங்களை உள்ளத்திலிருந்து அகற்றி அல்லாஹ்விடம் தவ்பா, பாவ மன்னிப்பு செய்து கொள்ளுங்கள். 5. உடல் ரீதியாக தயாராகுதல். மன ரீதியாக மட்டுமில்லாமல் உடல் ரீதியாகவும் ரமலானுக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். பகல் முழுவதும் நோன்பு இருந்து சுறுப்புடன் நல்ல அமல்கள் அதிகம் செய்ய உடல் ஆற்றல் என்பது மிக அவசியமான ஒன்று. ஆகவே உடல் ரீதியாகவும் ரமலான் மாதத்திற்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். 6. ஆரோக்கியமான பழக்க வழக்கம். ரமலான் மாதம் வந்துவிட்டாலே சாப்பாடுதான் பல முஸ்லிம்களுக்கு ஞாபகம் வருகிறது. உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பல உணவுகளை உண்பதால் உடல் நலம் பாலாகிவிடும். ஆகவே நல்ல ஆரோக்கியமான உணவு வகைகளை இந்த ரமலான் மாதத்தில் உண்டு ஆரோக்கியமான பழக்க வழக்கத்தினை பின்பற்றுவோம். 7. நேரத்தினை பயன்படுத்துதல். ரமலான் மாதம் வந்துவிட்டாலே புதிய ஆடைகள் எடுப்பது, ஷாப்பிங் செய்வது போன்ற செயல்களால் நேரம் வீணாகி அமல்கள் செய்ய முடியாமல் ஆகிவிடும். பெருநாளைக்கு ஆடையை எடுப்பதை ரமலான் மாதத்திற்கு முன்னால் செய்வதால் நேர விரயம் தடுக்கப்படுகிறது. பெண்களை அதிக நேரம் சமையலறையில் இருப்பதை தவிர்க்க ஆண்களும் உதவி புரிய வேண்டும். மேலும் இந்த வீடியோவை உங்க உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு பகிர்ந்து அவர்களையும் பயன்பெற செய்யுங்கள். மேலும் ரமலான் மாதத்தில் பயனுள்ள வீடியோக்களை தயார்படுத்த உள்ளோம். எங்களின் யூடியூப் பக்கத்தினை சப்ஸ்கிரைப் செய்து ரமலான் மாதத்தினை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் அனைவரின் நல்ல அமல்களை ஏற்று அனைவருக்கும் சொர்க்கத்தை தருவானாக.